எது படிச்சாலும் 4:30 காலைல எழுந்திரிங்க. இல்ல நைட் 11:30 மணி படிங்க. உங்களுக்கு யாரும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத இடமா பார்த்து உட்காருங்க. கண்டிப்பா பேரண்ட்ஸ் இருப்பாங்க, சொந்தக்காரங்க இருப்பாங்க. எல்லாம் ஃபங்ஷன் வரும். பிரச்சனை இருக்க தான் செய்யும். எல்லா பிரச்சனையும் எங்க அப்பா சொல்லுவாரு, "என்னடா எப்ப பார்த்தாலும் படிச்சுட்டே இருக்க? 40 வயசு ஆச்சு, கல்யாணம் பண்ணி குழந்தை பொறந்துருச்சு. எப்படா படிச்சு நீலாம் வேலைக்கு போற? தூக்கி போட்டு பொழப்ப பாருடா" அப்படிம்பாரு. நான் உடனே சொல்லுவேன், சரிப்பான்ட்டு நான் கண்டுக்க மாட்டேன் அவங்க சொல்றத. சரி இப்ப நான் படிச்சு பாஸ் ஆயிட்டேன்னு போய் எங்க அப்பாட்ட சொல்றேன். "என்னடா சொல்ற? படிச்சுக்கிட்டே இருந்தியாடா? பாஸ் ஆயிட்டியாடா?" அது எங்க அப்பாவும் கண்ணு கலங்குனா, நானும் கண்ணு கலங்குனேன். ஏன்னா, படிக்கிறப்ப குறை சொன்னாங்க. படிச்சு முடிச்சு சாதிச்சதுக்கு அப்புறம் எங்க அப்பா என்னைய பார்த்து பெருமையா பேசினாரு. என்ன காரணம்? சாதிச்சுட்டோம். அதுதான் எல்லாத்துக்கும் ஒரே விஷயம் தான். படிங்க. எக்காரணத்த கொண்டும் யாரையும் நம்பாதீங்க. உங்கள நம்பி மட்டும் படிங்க. கண்டிப்பா. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மள தூக்கி விடுவான். நம்ம சொந்தக்காரன் தூக்கி விடுவான். எவனும் தூக்கி விட மாட்டான். நம்ம படிச்சா மட்டும் தான். என்னுடைய